Good morning students, I am continuing my 9th presentation. Today's topic is application layer, which is our 5th unit. The application layer in the OSI model is the closest layer to the end user. Application layer and end user can interact directly with the software application. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஓஎஸ்ஐ மாடல் பற்றி நடத்தியிருந்தேன். அதில் 7 லேயர்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு தே ஹவ் ஸ்ப்ளிட் இன்டு 7 லேயர்ஸ். ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதில் டாப் மோஸ்ட் லேயர் தான் இந்த அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட காண்டாக்டில் இருக்கும், ஹியூமன் இன்டர்ஃபேஸோடு இருக்கும். ஓகேவா? அதனால தான் இது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த க்ளோசஸ்ட் லேயர் டு த எண்ட் யூசர். யூசரோட இன்ட்ராக்டில் இருக்கிறதுனால க்ளோசஸ்ட் லேயர் டு த எண்ட் யூசர் அப்படின்றாங்க. The application layer and end user can interact directly with the software application. ஸோ ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு they need some software application. இப்போ வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் வெப் க்ரோம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸு, இதெல்லாம் வந்து என்னென்னா the software is required to interact with the internet. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இதுதான் வந்து என்னென்னா the application லேயரில் வருது. ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன் லேயரோட சில மேஜர் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையிங் த கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஸ், செகண்ட் வந்து டிட்டர்மைனிங் த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, சிங்க்ரனைசிங் கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையிங் த கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஸ் அப்படின்னா என்னென்னா, தி அப்ளிகேஷன் லேயர் ஐடென்டிஃபைஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் பார்ட்னர் ஃபார் அன் அப்ளிகேஷன் விச் டேட்டா டு பி டிரான்ஸ்மிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா, இந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் பார்ட்னரை வந்து செக் பண்ணும் பிஃபோர் சென்டிங் த டேட்டா ஆர் ரிசீவிங் த டேட்டா. அதாவது அப்போ தான் கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால இது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் பார்ட்னரை செக் பண்ணிட்டு தான் உங்கள் டேட்டாவை அனுப்பவோ இல்லை ரிசீவ் பண்ணவோ இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைனிங் த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. The application layer determines whether sufficient network resources are available for the requested communication. ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியை செக் பண்ணும். லைக் இன்டர்நெட் வந்து இருக்கா, இல்லை இன்டர்நெட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவோ ஆடியோவோ அனுப்புனீங்கன்னா அதுக்கு தகுந்த கேப்பபிலிட்டி இருக்கா அந்த நெட்ஒர்க்குக்கு அப்படின்னு செக் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து டிட்டர்மைனிங் த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரனைசிங் கம்யூனிகேஷன். ஆல் த கம்யூனிகேஷன் அக்கர் பிட்வீன் த அப்ளிகேஷன் ரிக்வயர்ஸ் கோஆப்பரேஷன் விச் இஸ் மேனேஜ்டு பை அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது சிங்க்ரனைசிங் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ யூசர் 1 யூசர் 2க்கு மத்தியில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகிருக்கணும். இப்போ வந்து ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் லைக் லைவ் சாட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் சிங்க்ரனைஸ் ஆனால் தான் ரெண்டுமே எந்த ஒரு டிலே இல்லாமல் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டிலேவோடு வந்ததுன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இது என்ன பண்ணுன்னா, யூசர் 1 யூசர் 2க்கு மத்தியில் சிங்க்ரனைஸ் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாலும் இதுதான் வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், வாட் ஆர் த சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த அப்ளிகேஷன் லேயர். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னு. ஓகேவா? வாட் ஆர் த சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த அப்ளிகேஷன் லேயர். மேஜர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்களே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டர்நெட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த அப்ளிகேஷன் லேயர். இப்போ இன்டர்நெட் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஒன்று வந்து உங்களோட வெப்சைட் பார்க்குறதுக்கு, இன்னொன்று வந்து இமெயில் அனுப்புறதுக்கு, இன்னொன்று வந்து உங்களோட ஃபைலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேவா? இதுதான் சர்வீசஸ் ஆஃபர்ட் பை த அப்ளிகேஷன் லேயர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவோ ஆடியோவோ உங்கள்கிட்ட இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கூகுள் ட்ரைவில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதை தான் இங்கே என்னென்னு வாங்கினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையானப்போ அதை அசஸ் பண்ணுறீங்க. அதனால தான் இது என்னென்னு வாங்கினா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னால் அனுப்புறது, அசஸ்னால் எடுக்கிறது. ஸோ நீங்கள் தேவையானப்போ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும், அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையானப்போ அதை அசஸும் பண்ண முடியும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயில் சர்வீஸ். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, உங்களோட இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு மெசேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இது என்னென்னா ஒரு 2-வே கம்யூனிகேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவோ வீடியோவோ ஆடியோவோ இல்லை ஃபைல்ஸோ என்ன பண்ணலான்னா இமெயில் மூலிமா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பிக்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேவா? யூனிவர்சலி கனெக்டட். எங்கே வேணாலும் எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு வேணாலும் உங்களால் இமெயிலை வந்து சென்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவரோட அனுப்புகிற மெயிலை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும்.
ஸோ அதுதான் வந்து என்னென்னா மெயில் சர்வீசஸ் அப்படின்றது. இது வந்து 2-வே கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ சென்டும் பண்ணலாம், அதே நேரத்தில் ரிசீவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறதிங்கன்னா வெப் சர்வீசஸ். ஸோ க்ளவுடில் ஸ்டோர் பண்ண ஒரு விஷயத்தை, அதாவது இன்டர்நெட்டில் அவைலபிளான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்குறது. லைக் பேப்பர் எடுத்து பார்க்கலாம், வேறு யாரோ ஸ்டோர் பண்ண விஷயத்தை நம்ம எடுத்து அசஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? லைக் யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா வெப் சர்வீசஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ரிசோர்ஸஸ் எடுத்து நமக்கு தேவையான நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ நியூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நியூஸ் பார்த்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னென்னா வெப்சைட் மூலிமா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து என்னென்னா வெப் சர்வீசஸ். ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அசஸ், மெயில் சர்வீசஸ் அண்ட் வெப் சர்வீசஸ் இதெல்லாம் தான் ஒரு அப்ளிகேஷன் லேயரோட சர்வீசஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் லேயரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் விச் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் மெயில். இதை ஷார்ட் ஃபார்மாக என்னென்னு வாங்கினா இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் மெயில் ஆர் இமெயில் இஸ் வெரி பாப்புலர் அப்ளிகேஷன் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சச் ஆஸ் இன்டர்நெட். இன்டர்நெட்லேயே வெரி பாப்புலரான அப்ளிகேஷன் எதுனா இந்த இமெயில். Email appeared in the early 1970s and allows user to exchange text-based messages. ஸோ இமெயில் வந்து 1970 கண்டுபிடிச்சிருக்காங்க. இன் ஆர்டர் டு கம்யூனிகேட் பை டெக்ஸ்ட் மெசேஜை வந்து ஒரு இன்டர்நெட் மூலிமா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இமெயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இமெயில் மெசேஜிங் ஆர் பேஸ்ட் ஆன் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மாடல் இன் விச் இமெயில் சர்வர்ஸ் அக்செப்ட், ஃபார்வர்ட், டெலிவர் அண்ட் ஸ்டோர் மெசேஜஸ். ஸோ இந்த இமெயில் பார்த்திங்கன்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மாடல் அப்படின்றாங்க. அது என்ன ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மாடல் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இமெயில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதுக்கப்புறம் தான் அது அனுப்பும். அதே நேரத்தில் ரிசீவ் ஆகிற மெசேஜை வந்து அது ரிசீவ் பண்ணி வச்சுக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கும், அப்புறம் தான் உங்களுக்கு ரிசீவ் கொடுக்கும். ஓகேவா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் கூட என்ன பண்ணலான்னா நம்ம போய் அதை அசஸ் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு மெயில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அதை ஃப்யூச்சரில் செக் பண்ணணுன்னா நீங்கள் சென்ட் மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ஆகிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மெயில் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு ஃபர்தராக ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழித்து நீங்கள் வந்து இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மெயிலை வந்து நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் அசஸ் பண்ணிக்கலாம் until you delete the items. ஓகேவா? அதனால தான் இது என்னென்னு வாங்கினா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் சர்வீஸ் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் வாஸ் மெயின்லி யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட் மெசேஜஸ். இந்த மெயில் வந்து எது கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்சேஞ்ச் த ஷார்ட் மெசேஜ், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மெசேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இதை டெவலப் பண்ணாங்க. ஆனால் அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் லாங் மெசேஜ், வெரி லாங் மெசேஜை நம்மளால் அனுப்ப முடியும். அண்ட் ஆல்சோ அலவுஸ் to include audio, video and word files etc. So along with the text message at present நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஆடியோ அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், ஃபோட்டோஸ் அனுப்பலாம், இல்லைன்னா வேர்ட் ஃபைல், இல்லைன்னா பிடிஎஃப், எக்ஸல் ஃபைலு, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அட்டாச்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அனுப்ப முடியுது இமெயிலில். இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இமெயில் அலோஸ் ஒன் மெசேஜ் டு பி சென்ட் டு 1 or more ரெசிப்ஷன். ஸோ இதுதான் இதோட மெயினான இது. இப்போ ஒரு இமெயில் அனுப்பும் போது நீங்கள் நிறைய சென்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரே மெயிலை வந்து பல பேருக்கு அனுப்ப முடியும். ஒரே டைமில் பல பேருக்கு ஒரே மெயிலை உங்களால் அனுப்ப முடியும். அதுதான் இதோட இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இமெயிலோட ஆர்கிடெக்சர். ஒரு இமெயிலுன்றது ஒரு எப்படி 2 பேருக்கு மத்தியில் கம்யூனிகேட் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஆர்கிடெக்சர். இதை பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு கம்மிங் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வச்சு நான் சொல்கிறேன், இதை கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினான 3 ஏஜென்ட்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட், மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் அப்படின்னு. இதுதான் இந்த 3 ஏஜென்ட் வச்சுக்கிட்டு தான் ஒரு மெயில் வந்து ஒரு சென்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு போய் சேரும். அது எப்படி அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அலைஸ் அப்படின்ற ஒரு ஆள் வந்து பாபுக்குன்றவருக்கு இமெயில் அனுப்புகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூசர் ஏஜென்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்பில் இருக்க ஒரு ஏஜென்ட். ஓகேவா? உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டம்லேயோ இன்டர்நெட் கூட நீங்கள் இப்போ நீங்கள் எந்த மெட்டீரியல் லைக் டேபோ மொபைலோ அந்த மாதிரி எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய யூசர் ஏஜென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய இமெயிலை வந்து சென்ட் பண்ணோன்னே, அதாவது மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட இமெயில்.
ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுடைய லேப்டாப்பில் வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிடுறீங்க. இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, வெப்சைட்டை சூஸ் பண்ணுறீங்க. லைக் www.gmail.com அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து அந்த இமெயிலுக்குள்ளே உள்ளே போகிறீங்க. அப்படி நீங்கள் உள்ளே போகும்போது போகிறது தான் என்னென்னா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் மெசேஜை டைப் பண்ணுறீங்க. ஓகேவா? மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த சென்ட் பண்ணும்போது நடக்கிறது தான் பார்த்திங்கன்னா என்னென்னா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் சர்வர் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மெசேஜை வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் கிளையண்ட்டுன்றது நீங்கள் ஓப்பன் பண்ண இமெயிலு. அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் அனுப்ப சென்டுன்னொன்னே அது என்ன பண்ணுதுன்னா சர்வரில் கொண்டு போய் வைக்குது. ஓகேவா? இன்டர்நெட்டுன்ற ஒரு சர்வரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்குது. எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா ஸ்பூல் ஆஃப் மெசேஜஸாக ஸ்டோர் பண்ணுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலோட அவுட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுடைய அவுட் பாக்ஸில் போய் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மெயில் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸ்பூல் ஆஃப் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் எதை ஃபஸ்ட் அனுப்புகிறீங்களோ அது கீழேயும், அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு மேலே அப்படின்னு அடுக்கி ஒவ்வொரு லேயராக அடுக்கி வச்சுக்குது மெசேஜஸை. அவுட் பாக்ஸில் அடுக்கி வச்சுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சர்வர் வந்து உங்களுடைய ரிசீவர் சர்வருக்கு உங்களுடைய மெயிலை அனுப்பி வைக்குது. ஓகேவா? அதை தான் என்னன்னுவாங்கன்னா எம்டிஏ கிளையண்ட் அப்படின்றது என்னென்னா சர்வர் வந்து ஓகேவா, சென்டரோட சர்வர் வந்து ரிசீவரோட சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்குது. ஓகேவா? அதான் இங்கே பாருங்கள் மெயில் சர்வர் அப்படின்றது. ஸோ ரிசீவரோட சர்வர் தான் உங்களுக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் சர்வர் என்ன பண்ணுன்னா மெயில் பாக்ஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். எல்லாத்தையும் வந்து மெயில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிளையண்ட்டு, யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பேர் சர்வர். ஸோ இப்போ யூசர் என்ன பண்ணுறாரு, சென்ட் பண்ணுறாரு, அதனால் அவர் பார்த்திங்கன்னா எம்டிஏ கிளையண்ட்டுன்னு பேர். அப்போ வந்து உங்களுடைய சர்வர் வந்து ரிசீவ் பண்ணுது, அதனால் அது வந்து எம்டிஏ சர்வர் அப்படின்னு பேர். இப்போ என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய சென்டர் சர்வர் வந்து ரிசீவர் சர்வருக்கு உங்களுடைய மெயிலை அனுப்பி வைக்குது. ஸோ இப்போ சென்டர் சர்வர் பேர் என்னென்னா எம்டிஏ கிளையண்ட்டு, ரிசீவர் சர்வர் பேர் என்னென்னா எம்டிஏ சர்வர். ஸோ ஓகேவா? சென்ட் பண்ணுறவங்க கிளையண்ட்டு, ரிசீவ் பண்ணுறவங்க வந்து சர்வர். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பண்ணுறவங்க மெயில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அனுப்பிச்சிட்றீங்க அதோட. இப்போ அந்த பாபுன்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு டைம் கிடைக்கும் போது, ஃப்ரீயாக இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மெயிலை ஓப்பன் பண்ணுறாரு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றாரு. அப்படி அவர் கொடுக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூசர் ஏஜென்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு. ஓகேவா? அவர் எப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இமெயில் ஓப்பன் பண்ணுறாரோ அப்போ வந்து அவர் யூசர் ஏஜென்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அப்படி அவர் யூசர் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுறாரு. அப்படி இன்பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய மெயில் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து புல் பண்ணி கொண்டு வந்து உங்களுடைய டிஸ்பிளேயில் கொண்டு வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ மெசேஜ் அசஸ் சர்வர்லேருந்து எடுத்து, அதாவது மெயில் பாக்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்த மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் சர்வர் எடுத்து உங்களுக்கு எம்ஏஏஏ கிளையண்ட்டுக்கு கொடுக்கும். அதாவது மெசேஜ் அசஸ் ஏஜென்ட்டோட கிளையண்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ சர்வர்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கு கிளையண்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பாபுன்றவர் அவருக்கு கிடைச்ச இமெயில் வந்து பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இமெயில் வந்து ஒரு சென்டர்லேருந்து இன்னொரு ரிசீவருக்கு போய் கனெக்ட் ஆகுது பை யூஸிங் 3 ஏஜென்ட்ஸ்: யூசர் ஏஜென்ட், மெசேஜ் அசஸ் ஏஜென்ட், மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், ஃபைனலாக வந்து மெசேஜ் அசஸ் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ இதில் இந்த டயக்ராமில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 2 யூசர் ஏஜென்ட் இருக்கும். ஒன்று வந்து சென்டர் சைடு, ஒன்று வந்து ரிசீவர் சைடு. ரெண்டுமே யூசர் ஏஜென்ட். அதே நேரத்தில் எம்டிஏ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் சைட்லேருந்து சர்வருக்கு போகிறதுக்கு. ஸோ சென்டர் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்டிஏ சர்வர்னு பேர். ஓகேவா? எம்டிஏ கிளையண்ட்டுன்னு பேர். அது சர்வர் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எம்டிஏ சர்வர் அப்படின்னு பேர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வர்லேருந்து ரிசீவர் சர்வருக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எம்டிஏ சர்வரு. ஓகேவா? அந்த ரிசீவர் சர்வர் பேர் எம்டிஏ சர்வர், சென்ட் பண்ணுறவங்க பேர் வந்து எம்டிஏ கிளையண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் சர்வர்லேருந்து உங்களுக்கு அடுத்த யூசருக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஏஏ சர்வர், அடுத்தது எம்ஏஏ கிளையண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். இப்போ நம்ம இப்போ சொன்ன விஷயத்தை தான் வந்து இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் மெயில் ஒர்க்கிங்.
the sender and receiver of email are Alice and Bob respectively. ஸோ இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அலைஸ்ன்றவர் வந்து பாபுக்கு இமெயில் அனுப்புகிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. போத் யூசர் ஆர் கனெக்டட் வயா லேன் ஆர் வேன் டூ மெயில் சர்வர்ஸ். ஓகேவா, ரெண்டு பேரும் வந்து மெயில் யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. அது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து யாகு மெயில் யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. பை மீன்ஸ் ஆஃப் சம் இன்டர்நெட் மூலிமா, அதுதான் லேன் ஆர் வேன் அப்படின்னு போட்டுட்டு தே ஆர் யூஸிங் த யாகு மெயில். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் தே ஆர் யூஸிங் த யாகு மெயில், ஒன்ஸ் அவங்க யாகு மெயில் எப்படி யூஸ் பண்ண முடியும், தே மஸ்ட் கிரியேட் சம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா, அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ப்ரொஃபைல் அவங்க க்ரியேட் பண்ணும்போது யாகு மெயில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டட் ஒன் மெயில் பாக்ஸ் ஃபார் ஈச் யூசர். நீங்கள் யாகு மெயில் க்ரியேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு மெயில் பாக்ஸ் கிடச்சிரும் இன் ஆர்டர் டு ஸ்டோர் த மெசேஜஸ். ஓகேவா, அந்த மெயில் பாக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது மெயில் பாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா உங்களுடைய இன்பாக்ஸில் என்ன பண்ணுன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெசேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது க்ரியேட் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இட் ஆல்சோ கிரியேட்டட் த ஸ்பூல். ஓகேவா, ஸ்பூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அவுட் பாக்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அவுட் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா, ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெசேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இன்பாக்ஸையும், நீங்கள் அனுப்பக்கூடிய சென்ட் பண்ணுற மெயிலெலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுடைய அவுட் பாக்ஸையும் அது என்ன பண்ணுன்னா க்ரியேட் பண்ணும். ஒன்ஸ் யூ ஆர் லாகின் டு த இமெயில். ஓகேவா, ஒரு இமெயிலில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே இது ரெண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இமெயில் யூசஸ் தி 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங். ஓகேவா, அந்த மெயிலை வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது 3 ஏஜென்ட் யூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அந்த 3 ஏஜென்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஏஜென்ட், மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் முதல்ல தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அலைஸ் நீட் சென்ட் இமெயில் மெசேஜ் டு பாப். ஓகேவா, இப்போ அலைஸ்ன்றவர் ஒரு இமெயில் அனுப்புகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். சென்டர் அலைஸ் ரன்ஸ் யூசர் ஏஜென்ட் ப்ரோக்ராம் டு ப்ரிப்பேர் த மெசேஜ் அண்ட் சென்ட் இட் டு த மெயில் சர்வர். இப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கறதா இங்கே சொல்லியிருக்காங்க. ரன்ஸ் த யூசர் ஏஜென்ட், அதுதான் யூசர் ஏஜென்ட் ப்ரோக்ராம். இப்போ இமெயில்ன்றது வந்து என்னென்னா, நீங்கள் www.yagumail.com அப்படின்னு போன உடனே உங்களுக்கு மெயில் சர்வர் ஓப்பன் ஆயிரும். அந்த மெயில் சர்வரில் நீங்கள் எப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது வந்து என்னென்னா உங்களுடைய யூசர் ஏஜென்ட். ஓகேவா, அந்த மாதிரி யூசர் ஏஜெண்ட்டாக மாறும். அது என்ன பண்ணுன்னா, அதில் அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவருடைய மெயிலை வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, த மெயில் சர்வர் சைட் யூசஸ் தி கியூ ஸ்பூல் டு ஸ்டோர் த மெசேஜ் வெயிட்டிங் டு பி சென்ட். ஸோ நீங்கள் மெசேஜ் ட்ரை பண்ணி சென்டுன்னு கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுன்னா, அதோடைய அவுட் பாக்ஸில் கொண்டு போய் ஸ்பூலில் கொண்டு போய் அடுக்கி வைக்கும். ஓகேவா, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 மெயில் அனுப்புகிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றையாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, த மெசேஜ் சென்ட் த்ரூ த இன்டர்நெட் ஃப்ரம் சென்டர் சைட் டு த ரிசீவர் சைட் யூஸிங் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சென்டர் சைட் அப்படின்ற நீங்கள் எந்த சர்வர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைட்லேருந்து ரிசீவர் சைட்டுக்கு உங்களோட மெயில் வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான் உங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 MTA சர்வரும் 2 MTA கிளையண்ட்டும் இருக்கும். ஓகேவா, யார் அனுப்புகிறாங்களோ அவங்க கிளையண்ட்டு, யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க சர்வர். இப்போ என்னென்னா அலைஸுன்றவர் அனுப்புகிறாரு. ஸோ அவர்கிட்டருந்து அனுப்பக்கூடியனால அது வந்து MTA கிளையண்ட்டாகவும், சர்வர் வந்து ரிசீவ் பண்ணுது, அது வந்து MTA சர்வராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் சைடு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் சைடில் இருக்கிற சர்வர் வந்து ரிசீவர் சர்வருக்கு அனுப்பும். ஸோ சென்டர் சைடில் இருக்கிற இது வந்து MTA கிளையண்ட்டாகவும், ரிசீவர் சைடில் இருக்கிறது வந்து MTA சர்வராகவும் ஆக்ட் பண்ணும். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹியர் 2 client MTA and 2 server MTA are needed. The server MTA needs to run all the time because it does not know when the client will ask for connection. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, MTA கிளையண்ட்ன்றது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஆன் ஆகும். MTA சர்வர்ன்றது எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கிளையண்ட் எப்போ வேணாலும் சென்ட் பண்ணுவாங்க, அதனால் MTA சர்வர்ன்றது ஆல்வேஸ் வில் பி ரன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரிசீவர் பாப் யூசஸ் மெமரி அசஸ் ஏஜென்ட் MAA client to retrieve the message from MAA server running on its mail server. ஓகேவா, இப்போ ரிசீவர் சைடு பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, MAA மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் மூலிமா மெசேஜ்
அசஸ் ஏஜென்ட் சர்வர்லேருந்து எடுத்து எம்ஏஏ கிளைண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா? கிளைண்ட் வந்து சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்கும். அப்புறம் தான் வந்து பாப் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய யூசர் ஏஜென்ட், அதாவது அவருடைய யூசர் ஏஜென்ட்ன்றது அவர் எப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறாரோ அப்போ அவரோட யூசர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவார். அது மூலிமா அவர் அந்த மெசேஜை வந்து ரீட் அவுட் பண்ணுவார். ஸோ இப்போ இதில் இதுதான் புஷ்புல் ஆப்ரேஷன் அப்படின்வாங்க. எலக்ட்ரானிக் மெயில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்புல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்டர் சைடு பார்த்திங்கன்னா புஷ் பண்ணும். ஓகேவா? அதாவது கிளைண்ட்லேருந்து என்ன பண்ணுன்னா சர்வருக்கு ஒரு மெசேஜை புஷ் பண்ணி வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 2 டைம் புஷ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அலைஸ்லேருந்து எடுத்து சர்வருக்கு ஒரு புஷ் பண்ணும். இப்போ சென்டர் சர்வர்லேருந்து ரிசீவர் சர்வருக்கு ஒரு புஷ் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா? சென்டிங் போது பார்த்திங்கன்னா 2 புஷ் நடக்கும். ஓகேவா? ஸோ கிளைண்ட்லேருந்து சர்வர் ஓகே ஒரு யூசர் ஒரு ஹியூமன் இதுலேருந்து சர்வருக்கு ஒரு புஷ் பண்ணும். அடுத்தது சென்டர் சர்வர்லேருந்து ரிசீவர் சர்வருக்கு இன்னொரு புஷ் பண்ணும். இந்த மாதிரி 2 டைம் புஷ் பண்ணும். ரிசீவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எம்ஏஏ சர்வர்லேருந்து எடுத்து எம்ஏஏ கிளைண்ட்டு கொடுக்கும். அது வந்து புல் சர்வீஸ் அப்படின்வாங்க. புல் பண்ணுறது மெயில் பாக்ஸ்லேருந்து எடுத்து பார்க்குறது. ஓகேவா? அனுப்புறது ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு. இதுதான் வந்து என்னென்னுவாங்கன்னா புஷ் புல் சர்வீஸ் அப்படின்வாங்க. இப்போ எலக்ட்ரானிக் மெயில் யூசர் ஏஜெண்ட்டை பற்றி பார்க்குறோம். இது என்னென்னா த ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ஆஃப் இமெயில் இஸ் யூசர் ஏஜெண்ட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் யூசர் ஏஜெண்ட் தான் வந்து இவங்களுக்கு இமெயிலில் யூஸ் ஆகிற ஃபஸ்ட்டு காம்பனண்ட் அப்படின்றாங்க. தி யூசர் ஏஜெண்ட் சம்டைம் ஆல்சோ கால்ட் அஸ் மெயில் ரீடர். ஓகேவா? இந்த யூசர் ஏஜென்ட்டோட இன்னொரு பேர் என்னென்னா மெயில் ரீடர் அப்படின்றாங்க. இட் ப்ரொவைட் த சர்வீசஸ் டு த யூசர் டு மேக் த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெசேஜ் ஈஸியர். ஸோ இதோட வேலை என்னென்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து யூசருக்கு புரிகிற மாதிரி காமிக்கிறது தான் இந்த யூசர் ஏஜென்ட்டோட வேலை. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னாவே இட் யூசஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1s and 0s தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நமக்கு ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி மாற்றுறது தான் இந்த மெயில் சர்வரோட வேலை, அதாவது மெயில் ரீடரோட வேலை. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா UA is a software package program that composes, read, replace and forward message. ஸோ இந்த யூசர் ஏஜெண்ட் தான் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணும். எதுக்குன்னா மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கு, நீங்கள் மெசேஜை டைப் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூசருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இந்த யூசர் ஏஜெண்ட் அப்படின்றது. அதே மாதிரி இட் ஆல்சோ ஹேண்டில்ஸ் லோக்கல் மெயில் பாக்ஸஸ் ஆன் யூசர் கம்ப்யூட்டர். அது என்ன பண்ணுன்னா நமக்கு சில மெயில் பாக்ஸஸையும் ஹேண்டில் பண்ணும். லைக் அவுட் பாக்ஸு, சென்ட் மெயிலு, ட்ராஷு, ஓகேவா, ஸ்பேமு, இந்த மாதிரி நிறைய மெயில் பாக்ஸஸை அது ஹேண்டில் பண்ணும் அப்படின்றாங்க. இப்போ யூசர் ஏஜெண்ட் வந்து 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ட்ரிவன், இன்னொன்று வந்து GUI பேஸ்டு. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப் பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு அப்படின்னு முன்னாடி யூஸ் பண்ணால் ஒரு யூசர் ஏஜெண்ட் பழைய காலத்தில் அதாவது பழைய வருஷத்தில் யூஸ் பண்ணது தான் என்னென்னா கமாண்ட் ட்ரிவன் அப்படின்றது. இப்போ அட் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. GUI அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கமாண்ட் ட்ரிவன் யூசர் ஏஜெண்ட். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது தான் இந்த கமாண்ட் ட்ரிவன் யூசர் ஏஜெண்ட்டு. இது எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் எல்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி நமக்கு இமெயில் அனுப்புறதுக்கு யூஸ் ஆனது தான் இந்த கமாண்ட் ட்ரிவன் யூசர் ஏஜெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த யூசர் ஏஜெண்ட் பார்த்திங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க பிலாங்ஸ் டு இயர்லி டேஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மெயில். ஓகேவா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது தான் இந்த கமாண்ட் ட்ரிவன் யூசர் ஏஜெண்ட் அப்படின்னு. இப்பயும் வந்து இது யூஸ் ஆகிட்டுருக்கு. தே ஆர் ஸ்டில் ப்ரெசன்ட் ஆஸ் அண்டர்லையிங் யூசர் ஏஜெண்ட் இன் சர்வர். இது வந்து என்னென்னா சர்வரோட யூசர் ஏஜெண்ட்டை இன்னும் சில இதில் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. A command driven user agent normally accepts one character command from keyboard to perform task. ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் கீபோர்டில் இப்போ நீங்கள் சென்ட், இப்போ நீங்கள் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் இமெயில் அனுப்பணுன்னா இப்போ சென்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கீபோர்டில் சென்ட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அது சென்ட் ஆகும். அதேமாதிரி ரிசீவ் அப்படின்னு நாங்கள் டைப் பண்ணுவோம். அப்போ தான் அது ரிசீவ் ஆகும். அந்த மாதிரி இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போல்லாம் வந்து மவுஸே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து யூஸ் ஆன இது தான் என்னென்னா இந்த கமாண்ட் ட்ரிவன் யூசர் ஏஜெண்ட் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்னென்னா எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வந்து உங்களுக்கு இமெயிலில் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணது தான் வந்து என்னென்னா இந்த
GUI பேஸ்ட் யூசர் ஏஜென்ட். GUI பேஸ்ட் யூசர் ஏஜென்ட் அப்படின்றது என்னென்னா மாடர்ன் யூசர் ஏஜென்ட்டு. ஸோ இதில் என்னன்னீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது என்ன கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் எல்லாமே உங்களுக்கு இப்போ எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும், நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஓகேவா? என்னென்னா இப்போ நீங்கள் இன்பாக்ஸ்னால் இன்பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும், சென்ட் ஐட்டம்னா சென்ட் ஐட்டமில் கிளிக் பண்ண போகணும். எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீபோர்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது. They have graphical components such as icons, menu bars and windows that make the services easy to access. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மெனு பார்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஐகான்ஸாக வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஐகான்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னா உங்களுக்கு மவுஸை வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதையும் நீங்கள் டைப் பண்ணி எதையும் அதை அசஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் இமெயில் மட்டும் டைப் பண்ணால் போதும், மற்றதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதை தான் சொல்கிறாங்க, இட் மேக்ஸ் ஈஸி சர்வீசஸ் ஈஸி டு அசஸ் அப்படின்றாங்க. அது வந்து ஈஸி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த யூசர் ஏஜென்ட் வந்து என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயில் அனுப்புறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் மெயில் எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இது பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கம்போசிங் மெசேஜ். நீங்கள் மெயிலை வந்து டைப் பண்ணுறது தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது, அதுதான் கம்போசிங் மெசேஜ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் மெசேஜ். வந்திருக்கிற மெயிலை வந்து நீங்கள் பார்க்குறது தான் வந்து ரீடிங் மெசேஜ் அப்படின்னு பேர். ஸோ வந்திருக்கிற மெயிலுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை கொடுக்குறீங்க, ரிப்ளை டைப் பண்ணுறது தான் ரிப்ளையிங் மெசேஜஸ் அப்படின்னு பேர். இப்போ வந்திருக்கிற மெயிலை நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, எதையும் ஆல்ட்ரு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இன்னொருத்தருக்கு அமுச்சு வச்சிங்கன்னா அது வந்து ஃபார்வர்டிங் மெசேஜஸ்ன்னு பேர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டலிங் மெயில் பாக்ஸஸ். ஹேண்டலிங் மெயில் பாக்ஸஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ இன்பாக்ஸிலே நீங்கள் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் மெயிலை வந்து நீங்களே ஒரு மெயில் பாக்ஸ் நியூ ஃபோல்டர்னு போட்டு நீங்களே வந்து பர்சனல் அஃபீஷியல் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்பாக்ஸ் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? உங்கள் மெயில் பாக்ஸில் நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் வந்து என்னென்னா ஹேண்டலிங் மெயில் பாக்ஸஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி இந்த யூசர் ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி 5 இம்பார்ட்டன்ட் சர்வீசஸை நமக்கு பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு சர்வீஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ கம்போசிங் ஆஃப் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the user is responsible for composing the mail message to be sent out. Most user agents provide the template on the screen to be filled by the user. Some even have a built-in editor that can do spell checking, grammar checking and other tasks. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கம்போசிங் மெசேஜஸ். ஒரு நீங்கள் மெயிலை டைப் பண்ணுறதுக்கு எப்படி அந்த யூசர் ஏஜென்ட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன, நீங்களே இப்போ நீங்கள் மெயில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்திருக்கும், உங்களுக்கு எப்படி அலைன்மெண்ட் இருக்குதுன்னு வந்திருக்கும், அதே நேரத்தில் கலர் ஆஃப் மெசேஜ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அது ப்ரொவிஷன் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கிராமர், இன்கேஸ் நீங்கள் வந்து மெயில் ஏதாவது வந்து டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணுறீங்கன்னா அது பாருங்கள் இண்டிகேட் பண்ணும். ஒரு ப்ளூ லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அது மூலிமா நீங்கள் அனுப்புகிற வேர்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெல் செக்கிங்கு, கிராமர் செக்கிங். ஓகேவா? இப்போ கிராமர் செக்கிங்னா உங்களுக்கு ப்ளூ இண்டிகேஷன் வரும், ஸ்பெல் செக்குனா உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு ரெட் இண்டிகேஷன் வரும், ரெட் லைனில் அண்டர்லைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸும் உங்களுக்கு இந்த யூசர் ஏஜென்ட் வந்து பண்ணி கொடுக்கும். இந்த யூசர் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அதாவது எந்த இமெயில் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய யூசர் ஏஜென்ட் அப்படின்றது. ஓகேவா? லைக் இப்போ நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜிமெயில் தான் உங்களுடைய யூசர் ஏஜென்ட், யாகுமெயில்னால் யாகுமெயில் தான் உங்களுடைய யூசர் ஏஜென்ட் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜுக்கு, அதை கம்போஸ் பண்ணுற மெசேஜுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீடிங் ஆஃப் மெசேஜஸ். இப்போ வந்திருக்கிற மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the second duty of the user agent is to read the incoming message. ஸோ இன்கமிங் மெசேஜஸை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, when the user invokes a user agent, it first checks the mail in the incoming mail box. Most user agent show one line summary of each received mail whether it is read or not அப்படின்னு. ஸோ இது என்னென்னா ஒரு யூசர் ஏஜென்ட் வந்து மெயில் பாக்ஸை செக் பண்ணும்போது அவருக்கு கன்வீனியண்ட்டாக பண்ணி கொடுக்கும். எப்படி கண்டுபிடிக்குன்னா புதுசாக எத்தனை மெயில் வந்திருக்குன்னு உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். ஓகேவா? 10 மெயிலா இல்லை 10 மெயில்ஸா 20 மெயில்ஸா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இட் ஷோஸ் த மெயில், ஹவு மெனி மெயில்ஸ் ஆர் தேர் இன் இன்பாக்ஸ் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொரு இண்டிகேஷன் என்ன காமிக்கும், வெதர் யூ ஹவ் செக்ட் த மெயில் ஆர் நாட், நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாங்காகவும் கிரே கலர்லேயும், ரீட் பண்ணலின்னா உங்களுக்கு நியூன்ற இண்டிகேஷனோடு இருக்கும்.
ஸோ அந்த எது ரீட் பண்ணலையோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்ளையிங் டு த மெசேஜஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கு, அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரீடிங் அ மெசேஜ் யூசர் can use the user agent to reply the message. Normally a user agent allows the user to reply to the original sender or to reply all the recipients of the message. நீங்கள் அனுப்புகிறவருக்கோ இல்லை அந்த மெசேஜை வந்து ஒரே நேரத்தில் பல பேருக்கும் உங்களால் ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. The reply message normally contains the original message for quick reference. நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மெசேஜ் வந்து கீழேயே இருக்கும். அது வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதோடையே நீங்கள் வச்சு அனுப்பலாம் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ ரிசீவ் பண்ணுறவருக்கு இந்த மெயிலுக்கு தான் இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ரிப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற மெயில் வந்து கீழேயே இருக்கும். அதுக்கு மேலே தான் நீங்கள் புது மெயிலை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா ஃபார் குவிக் ரெஃபரன்ஸ் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ASCII data and delivers them to MIME to be transferred to the original data அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த MIME அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பேர். இது என்ன மல்டி பர்பஸ் மெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒருத்தர் ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை ஹிந்தியில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாருன்னா உங்களுக்கு வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணலான்னா அதை வந்து உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது எப்படி இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி இங்கே சொல்கிறாங்கன்னா த ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் ASCII டேட்டா டு ASCII டேட்டா. ஓகேவா? ஸோ நீங்கள் வரக்கூடிய எல்லா டேட்டாவும் நான் ASCII டேட்டாவை ASCII டேட்டாவாக மாற்றுறது தான் இந்த MIME. ஓகேவா? ஸோ இந்த MIME வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ASCII டேட்டா வந்து நான் ASCII டேட்டாவை ASCII டேட்டாவும் அதே நேரத்தில் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் ஓகேவா அனுப்புவது பார்த்தீங்கன்னா சென்ட் சாஃப்ட்வேர் is a set of software function that transform non-ASCII data to ASCII data and ASCII data to non-ASCII dataவை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க்ஸ் கொஸ்டின். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் MIME, வாட் இஸ் MIME அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த MIME இன் உங்களுக்கு வந்து இமெயில், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் MIME இன் இமெயில் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா MIME இஸ் த சாஃப்ட்வேர் விச் ட்ரான்ஸ்ஃபார்ம் non-ASCII டேட்டா டு ASCII டேட்டா அண்ட் ஆஸ் வெல் அஸ் வைஸ் வர்ஸா. அதை திரும்பியும் வந்து மாற்றி கொடுக்கும். ஓகேவா? ஸோ ASCII டு non-ASCII டு ASCII இதை மாற்றுறது தான் வந்து இந்த மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது. ஸோ அதை தான் கீழேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இன்டர்நெட் ஸ்டாண்டர்ட் தட் எக்ஸ்டென்ஸ் த ஃபார்மட் ஆஃப் இமெயில் மெசேஜஸ் டு சப்போர்ட் டெக்ஸ்ட் இன் கேரக்டர் செட்ஸ் அதர் தென் ASCII ஆஸ் வெல் அஸ் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆடியோ வீடியோ இமேஜஸ். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா இது ASCII டேட்டா non-ASCII டேட்டா வந்து ASCII டேட்டாவாக மாற்றும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ASCII வந்து non-ASCII ஃபார்மேட்லேயும் மாற்றி கொடுக்கும் இந்த MIME அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்டிங் ஆஃப் மெசேஜஸ். இப்போ வந்திருக்க மெயிலை நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணலான்னா இன்னொரு யூசருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. டு த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு. ஸோ வந்திருக்க மெயிலை நீங்கள் எந்த விதமான ஆல்டரும் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களால் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க வித் ஆர் வித்தவுட் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஃபார்வேர்டுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் போட்டால் அனுப்பலாம், கமெண்ட் இல்லாமல் அப்படியேவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலிங் மெயில் பாக்ஸஸ். இந்த யூசர் ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா ஹேண்டிலிங் மெயில் பாக்ஸஸ். ஃபஸ்ட்டு யூசர் ஏஜென்ட் நார்மலி 2 மெயில் பாக்ஸ் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்பாக்ஸு அவுட் பாக்ஸ் அப்படின்னு. ஸ்பூல் ஆஃப் மெசேஜஸ் அடுக்கிறதுக்கு அவுட் பாக்ஸும் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற மெசேஜை அடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்பாக்ஸும் யூஸ் பண்ணும். அது போக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா each box file which is a special format that can be handled by the user agent. Inbox keeps all the received emails until they are deleted further. ஓகேவா? deleted by the user. ஓகே. ஸோ இந்த இன்பாக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா வரக்கூடிய ரிசீவ்டு மெயில்ஸ் எல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் until you delete it. அதே நேரத்தில் அவுட் பாக்ஸ் கிவ்ஸ் ஆல் த சென்ட் இமெயில் until you user delete them. ஓகேவா? ஸோ சென்ட் மெயில் பார்த்தீங்கன்னா யூசர் டெலீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ண மெயிலெலாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ரிசீவ் பண்ண மெயிலெலாம் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது போக என்ன பண்ணிக்கலாம்னா அட் ப்ரெசன்ட் மாடர்ன் இமெயில் சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கஸ்டமரைஸ்டு ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணி we can store the மெசேஜஸ் அப்படின்னு. இப்போ இன்பாக்ஸில் உங்களுக்கு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா
உங்களுக்கு வந்து ஒரு மெயில் பாக்ஸ் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி நியூ ஃபோல்டருன்ற இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அஃபீஷியல் மெசேஜஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். வரக்கூடிய மெயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பர்சனல் சில டைம் பர்சனல் மெசேஜஸ் வந்ததுன்னா அதை நீங்கள் பர்சனல்ன்ற ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இப்போ இன்பாக்ஸில் ஸ்டேர்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஃபோல்டர் ஓகேவா, அந்த மெயில் பாக்ஸில் இருக்க ஃபோல்டரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான மெசேஜை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படி. ஸோ இதுதான் வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் மெயில் பாக்ஸஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் ஹெல்ப் வந்து நமக்கு பண்ணுது. கம்போசிங் மெசேஜ், ரீடிங் மெசேஜ், ரிப்ளையிங் மெசேஜ், ஃபார்வர்டிங் மெசேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் மெயில் பாக்ஸஸ். இதெல்லாம் வந்து யூசர் ஏஜென்ட் பண்ணுற நமக்கு ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அனுப்பக்கூடிய எலக்ட்ரானிக் மெயில் ஃபார்மேட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஐட்டம்ஸ். ஒன் இஸ் பார்த்திங்கன்னா என்வலப்பு, இன்னொன்று வந்து மெசேஜ். ஓகேவா. ஸோ என்வலப் இருக்கும், மெசேஜ் இருக்கும், அதில் வந்து ஹெட்டர் இருக்கும், பாடி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு மெயில் அப்படின்னு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நார்மல் லெட்டர். ஓகேவா. நார்மலாக நீங்கள் ஒரு என்வலப் லெட்டர் அனுப்புனீங்கன்னா அதில் அட்ரஸ் இருக்கும். அந்த லெட்டர் வெளியில் வந்து அட்ரஸ் எழுதியிருப்பீங்க, உள்ளுக்குள்ளே இருக்க பேப்பரில் வந்து உங்களுடைய மெசேஜ் இருக்கும். ஓகேவா. இந்த இமெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்வலப்புன்றது அவுட்டர் போர்ஷனு, மெசேஜ்ன்றது இன்னர் போர்ஷனு. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியும் ஹெட்டரும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்றது வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வலப்பு, மெசேஜுன்னு 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ என்வலப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் இருக்கணும். ஓகேவா. அதாவது இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய அட்ரஸ் இருக்கிறது தான் வந்து என்னென்னா என்வலப் அப்படின்னு பேர். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரிசீவர் அட்ரஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் கண்டெய்ன்ஸ் ஹெட்டர்ஸ் அண்ட் த பாடி. ஹெட்டர்னு ஒன்று இருக்கும். ஹெட்டர்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது உங்களுக்கு 2 BCC CCCன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா என்வலப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. 2ன்னு இருக்கும். BCCனா பிளாக்டு கார்பன் காப்பி, இல்லைன்னா கார்பன் காப்பி. சிசிசி அப்படின்னா என்னென்னா, சிசின்னா என்னென்னா கார்பன் காப்பி. நீங்கள் வந்து ஒரே மெயிலில் பல பேருக்கு அனுப்பும்போது யூ கேன் யூஸ் திஸ். ஓகேவா. கார்பன் காப்பி யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் பிளாக்டு கார்பன் காப்பி அப்படின்னு BCC அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுடைய என்வலப் அப்படின்னு பேர். இப்போ மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் அ ஹெட்டர் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய சப்ஜெக்ட். கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பர்பஸ், என்ன மெயில் அனுப்புகிறீங்க. ஓகேவா. லைக் உங்கள் அட்டண்டன்ஸ் அனுப்புகிறீங்கன்னா அட்டண்டன்ஸு, உங்களுடைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்டை டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிசீவ் பண்ணவர் இன்பாக்ஸ்க்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்காம அவருக்கு என்ன பண்ணலான்னா அந்த சப்ஜெக்டை வச்சு அவர் புரிஞ்சுக்கு இந்த மெயில் தான் அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு. அதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும். மெசேஜுக்கு வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆஃப் த மெசேஜ் விச் கண்டெய்ன்ஸ் த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ அந்த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து என்னென்னா பாடி ஆஃப் த மெசேஜ். இப்போ நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி அந்த இன்பாக்ஸில் போய் பார்க்குறது தான் வந்து என்னென்னா உங்களுடைய ஒரிஜினல் மெசேஜ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த அட்ரஸ் அப்படின்றது உங்களுக்கு என்வலப்பில் இருக்கிறது தான் உங்களுடைய அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸோட ஃபார்மட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் டு டெலிவர் எ மெயின் ஹேண்டலிங் மஸ்ட் யூஸ் அன் அட்ரஸிங் சிஸ்டம் விச் யூனிக் அட்ரஸ். த அட்ரஸிங் சிஸ்டம் யூஸ்டு பை SMTP கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, லோக்கல் பார்ட் அண்ட் டொமைன் நேம். லோக்கல் பார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் பார்ட் டிஃபைன்ஸ் த நேம் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபைல் கால்டு த யூசர் மெயில் பாக்ஸ் வேர் ஆல் த மெயில் ரிசீவ்டு ஃபார் த யூசர் இஸ் ஸ்டோர்ட் டு பி used by the user agent only. The second part of the address is the domain name. An organization usually selects one or more hosts to receive and send. They are called mail exchangers. Okay. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர், அதாவது லோக்கல் பார்ட்டு டொமைன் நேம் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பாருங்கள், நான் என்னோடய மெயில் ஐடி மாதிரி கொடுத்துருக்கேன், dina123@gmail.com அப்படின்றது. இது வந்து லோக்கல் பார்ட் அப்படின்றது நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ, இப்போ சில பேர் டேட் ஆஃப் பர்த் போட்டு வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு யூஸராக க்ரியேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு லோக்கல் பார்ட்டுன்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் வெப்சைட் எந்த மெயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஒரு ஆர்கனைஸ்டு மெயிலை யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய டொமைன் பார்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ஹாட்மெயில்னால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு போட்டு என்ன வரும்னா hotmail.com அப்படின்னு வரும். இப்போ ஜிமெயில்னால் என்னென்னா @ போட்டு gmail.com, அந்த மாதிரி யாகுமெயில்னால் yagumail.com அப்படின்னு. ஸோ இது என்னென்னா இந்த லோக்கல் பார்ட்டும் இந்த டொமைன் நேமும் எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா பை மீன்ஸ் ஆஃப் @ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, செப்பரேட்டட் பை an @ அப்படின்னு. ஸோ ஒரு அட்ரஸ்ன்றது வந்து விச் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்கல் பார்ட் அண்ட் த டொமைன் நேம் அப்படின்னு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஏஜெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது மெயிலோட ஃபார்மட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ மெயில் வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. அதுக்கு பார்க்குறது தான் வந்து என்னென்னா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட். ஸோ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட் எப்படி அதை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆக்சுவல் மெயில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இஸ் டன் த்ரூ த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் என்னென்னா இந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட். To send mail, a system must have a client MTA, and to receive mail, the system must have a server MTA. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நீங்கள் சென்டர் சைடு இருக்கிறது தான் வந்து என்னென்னா கிளையண்ட் எம்டிஏன்னு பேர். ரிசீவர் சைடு இருக்கிறது தான் வந்து என்னென்னா எந்த ஒரு எது ரிசீவ் பண்ணுதோ அதுதான் என்னென்னா உங்களுக்கு சர்வர் எம்டிஏ அப்படின்னு பேர். சென்ட் பண்ணுறது வந்து கிளையண்ட்டு, ரிசீவ் பண்ணுறது வந்து சர்வர் அப்படின்னு. 2 pairs of MTA client and server programs are used. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் ஓகேவா. ஸோ 2 கிளையண்ட் எம்டிஏவும் 2 சர்வர் எம்டிஏவும் இருக்கும். அதை தான் வந்து 2 pairs அப்படின்றாங்க. The formal protocol that defines the MTA client and the server in the internet is called simple mail transfer protocol. ஸோ இது என்னன்னா இது ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுது. அது என்ன ப்ரோட்டோக்கால்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்ற இது ஒரு ப்ரோட்டோக்கால் மூலிமா உங்களுக்கு அனுப்பிவிடுது உங்களுடைய மெசேஜஸை அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கிளையண்ட் எஸ்எம்டிபி, இன்னொன்று வந்து சர்வர் எஸ்எம்டிபி அப்படின்னு. சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மூலிமா உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ எம்டிஏ அப்படின்ற ஒரு இது வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுது. அந்த ப்ரோக்ராம் அது ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபார்முலா மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்றத யூஸ் பண்ணுது. இப்போ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 புஷ்ஷிங் நடக்கும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 2 டைம் ஒரு இமெயில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது 2 டைம் நடக்கும். ரிசீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே டைம் நடக்கும் ஓகேவா. அசஸ் பண்ணுறது ஒரு டைமும், புஷ் பண்ணுறதுக்கு 2 டைம். அதான் புஷ் புல்லுன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளையண்ட்லேருந்து சர்வருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சர்வரோட கிளையண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ரிசீவரோட சர்வருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதுதான் எஸ்எம்டிபி ரெண்டாக பிரித்து காமிச்சிருக்காங்க இந்த டயக்ராமில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்டிபி வந்து ஒரு லேப்டாப்லேருந்து மெயில் சர்வருக்கு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு மெயில் சர்வர்லேருந்து ரிசீவர் மெயில் சர்வருக்கு போகிற மாதிரி 2வது எஸ்எம்டிபி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. இதை தனியாக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இன் இமெயில் சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு தனியாக இதை கேட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ அதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். த அலை சென்டிங் அண்ட் இமெயில் டு பாப் வித் த எஸ்எம்டிபி கிளையண்ட்ஸ் அண்ட் சர்வர் ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுன்னா எஸ்எம்டிபி வழியாக தான் உங்களோட இமெயில் மெசேஜ் அனுப்ப முடியுது அப்படின்றாங்க. நோட் தட் த மெயில் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் பிட்வீன் த 2 மெயில் சர்வர்ஸ் இன் 2 ஸ்டேஜஸ். ஸோ 2 டைம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் த இமெயில் கோஸ் ஃப்ரம் யூசர் ஏஜென்ட் டு த லோக்கல் சர்வர். ஸோ யூசர் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைஸ்லேருந்து மெயில் சர்வர் போகிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேவா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஹியர் த மெயில் கோஸ் ஃப்ரம் user agent to the local server. Next பார்த்தீங்கன்னா the user agent uses the SMTP client software and the local server uses the SMTP server software ஓகேவா. ஸோ இது என்னென்னா இந்த யூசர் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா SMTP கிளையண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அது என்ன யூஸ் பண்ணோன்னா சர்வர் வந்து பார்த்திங்கன்னா SMTP சர்வர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும் அப்படின்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் த இமெயில் இஸ் ரிலேட் பை த லோக்கல் சர்வர் விச் நவ் ஆக்ட் அஸ் எ எஸ்எம்டிபி கிளைண்ட் டு த ரிமோட் சர்வர். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்கள் சர்வர் வந்து ஒரு கிளையண்ட்டாக ஆக்ட் பண்ணுது டு த ரிசீவர் சர்வருக்கு ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அனுப்பக்கூடிய சர்வர் வந்து சென்டர் சர்வர் வந்து உங்களுக்கு எம்டிஏ கிளையண்ட்டாக மாறிடும். ரிசீவர் சர்வர் வந்து உங்களுக்கு வந்து எம்டிஏ சர்வராக மாறிடும் ஓகேவா. அது வந்து திரும்பி இந்த எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால் வழியாக தான் அந்த மெசேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். 2 சர்வரும் சென்டர் சர்வரும் ரிசீவர் சர்வரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு 2ஆக பிரிச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்டிபி யூசஸ் கமாண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த பிட்வீன் எம்டிஏ கிளையண்ட் அண்ட் எம்டிஏ சர்வர். அது என்ன கமாண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அனுப்பக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் அது ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ எஸ்எம்டிபி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெயில் அனுப்புகிறீங்க. அனுப்புனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஹாஸ் பீன் சென்ட் அப்படின்னு வரும். அதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் மெயில் வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு. சில நேரத்தில் நமக்கு என்ன வரும்னா டெலிவர்டுன்னு வரும். இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு டிக்கு, அதாவது டபுள் டிக்கு வச்சு புரிஞ்சிக்கலாம். ஒரு டிக் இருந்தால் அவங்களுக்கு போகவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்ததுன்னா அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு இதே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக காமிச்சிடும். வெதர் தே ஹவ் ரிசீவ்டு ஆர் நாட், ஆர் வெதர் தே, அதாவது சென்ட் பண்ணி அது ரிசீவ் ஆகியும் அவங்க பார்க்காங்களா பார்க்கலையான்றதை நீங்கள் இதிலேருந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The email received by the MTA mail server Bob site and stored in the mailbox of the user for later retrieval. இப்போ என்ன பண்ணுன்னா அவருடைய மெயில் பாக்ஸில் போய் இந்த எஸ்எம்டிபின்றது இதோட ஃபங்க்ஷன் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ஏஜென்ட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ரிசீவரோட மெயில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுனையும் வேலை செய்கிறது தான் இந்த எஸ்எம்டிபி. ரெண்டு ஸ்டேஜஸாக வேலை செய்யும். வந்து யூசர் ஏஜென்ட்லேருந்து உங்களுக்கு சர்வரும், சென்டர் சர்வர்லேருந்து ரிசீவர் சர்வருக்கும், ரிசீவர் சர்வர்லேருந்து கொண்டு போய் ரிசீவரோட மெயில் பாக்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுனையும் இந்த எஸ்எம்டிபியோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது, இப்போ இமெயில் வந்து எப்படி அதை ரிட்ரீவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்குறது தான் மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் அப்படின்றது. ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த மெயில் டெலிவரி. ஓகேவா? மெயில் டெலிவரி நடந்தது பை யூஸிங் எஸ்எம்டிபி. ஓகேவா? சென்டர் சைடு நடந்தது எது வச்சுன்னா எஸ்எம்டிபி அப்படின்றத வச்சு. ஹவவர் எஸ்எம்டிபி இஸ் நாட் இன்வால்வ் இன் த தேர்ட் ஸ்டேஜ் பிகாஸ் எஸ்எம்டிபி இஸ் யூஸ் அஸ் த புஷ் ப்ரோட்டோகால் அப்படின்னு. இது ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். எஸ்எம்டிபி வந்து என்ன பேசிஸில் ஒர்க் ஆகும்னா புஷிங் மெசேஜஸ். ஓகேவா? அதுதான் 2 டைம் புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இட் புஷஸ் த மெசேஜ் ஃப்ரம் கிளையண்ட் டு த சர்வர். ஓகேவா? இது என்ன பண்ணோன்னா எப்பயுமே கிளையண்ட்டில் இருக்க ஒரு மெசேஜை சர்வருக்கு புஷ் பண்ணோம் அப்படின்னு. ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜ், இப்போ மெயில் பாக்ஸில் இருக்குது, அது வந்து தேர்ட் ஸ்டேஜ். அதை ரிசீவ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. இட் நீட்ஸ் அ புல் ப்ரோட்டோக்கால். அதை வந்து எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஏற்கனவே இருக்கிறத வந்து எடுத்து பார்க்கணும். அதுதான் வந்து என்னென்னுவாங்கன்னா புல் ப்ரோட்டோக்கால் அப்படின்வாங்க. த ரிசீவர் கிளையண்ட் மஸ்ட் புல் த மெசேஜ் ஃப்ரம் த சர்வர். த டைரக்ஷன் ஆஃப் த மெயில் இஸ் ஃப்ரம் த சர்வர் டு த கிளையண்ட். இப்போ என்னென்னா ரிசீவர் சைடு வந்து இப்போ வந்து நமக்கு மெயிலேருந்து சர்வருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு. த தேர்ட் ஸ்டேஜ் யூசஸ் த மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் அண்ட் மெயில் அசஸ் ப்ரோட்டோக்கால் சச்சஸ். ஸோ இந்த மெயில் அசஸ் ப்ரோட்டோக்கால் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா? இந்த மெயில் அசஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா POP3 அப்படின்னு பேர், அதாவது என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால்னு பேர். இன்னொன்று வந்து IMAP4 அப்படின்னு. இந்த IMAP4 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மெயில் அசஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு பேர். இதுவும் என்னன்னிங்கன்னா பாஸ்ட்டு ப்ரெசண்ட் அப்படின்னு ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ப்ரோட்டோக்கால் தான் வந்து என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது. அட் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் அப்படின்றது என்னென்னா IMAP4 அப்படின்றது. இதை வந்து சில நேரத்தில் நம்ம இந்த POP3ன்ற ப்ரோட்டோக்கால் நம்ம அட் ப்ரெசண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இதை 2ஐயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்எம்டிபின்றது உங்களுடைய மெயில் பாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ மெயில் அசஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா மெயில் பாக்ஸ்லேருந்து எடுத்து பாபோட ரிசீவருக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா 2 டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் ஏதோ ஒன்று, அதாவது இதர் POP3 ஆர் IME ஏதோ ஒன்று. ஓகேவா? எய்தர் ஆர் மெசேஜ் அசஸ் ஏஜென்ட் யூசஸ் எய்தர் POP3 ஆர் IMAP4 ப்ரோட்டோக்கால் டு ரிட்ரீவ் த மெசேஜ். ஓகேவா? ஏதோ ஒரு ப்ரோட்டோக்கால், இதில் ஏதோ ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுன்னா உங்களோட யூசர் ஏஜென்ட்டுக்கு கொண்டு வந்து தந்துடும். ரிசீவரோட யூசர் ஏஜென்ட்டுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம POP3 அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். POP3 என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 3. ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 3 தான் வந்து POP3 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி, கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதில் இருக்கும். கிளையண்ட் POP3 சாஃப்ட்வேர் இஸ் இன்ஸ்டால் ஆன் த ரிசிப்டியன்ட் கம்ப்யூட்டர். இந்த POP3ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசீவரோட சைட்டில் இருக்கிறது அப்படின்னு. த சர்வர் POP3 சாஃப்ட்வேர் இஸ் இன்ஸ்டால் ஆன் த மெயில் சர்வர். ஸோ இது என்னென்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்வர் சைடில் இருந்தால் அது பேர் POP3 சர்வர்னு பேர். ரிசீவர் சைடில் இருந்ததுன்னா அது வந்து POP3 கிளையண்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ மெயில் starts with the client when the user needs to download email from the mailbox on the server. POP3 has 2 modes. இப்போ நீங்கள் இமெயில் அக்சஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா அது 2 மோடில் அதை எடுத்துக்கலாம்.
ஸோ அது என்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் மோட், கீப் மோட் அப்படின்னு. இது என்ன டெலீட் மோட், கீப் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மெசேஜை பார்த்துட்றீங்க. மெசேஜை பார்த்துட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, அது வேணாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுதான் டெலீட் மோட் அப்படின்றது. இப்போ நீங்கள் மெசேஜை பார்த்துட்டோம், அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இன்பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம். அதுதான் கீப் மோட் அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த மாதிரி இது 2 மோடில் இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு. அதை தான் சொல்கிறாங்க, இட் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் த மெயில் பாக்ஸ் ஆஃப்டர் ஈச் ரிட்ரீவல் அப்படின்னு. இல்லைன்னா கீப் மோட் பார்த்தீங்கன்னா, த மெயில் ரிமைன்ஸ் இன் த மெயில் பாக்ஸ் ஆஃப்டர் ரிட்ரீவல். நீங்கள் பார்த்த பிறகும் அந்த மெயில் பாக்ஸில் இருந்ததுன்னா அதுதான் கீப் மோடு. டெலீட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தோன்னே டெலீட் ஆகிறது. ஓகே, பார்த்துட்டு டெலீட் பண்ணுறது, அதுதான் டெலீட் மோடு. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு. இப்போ அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த IMAP4ன்றது. ஸோ இந்த IMAP4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மெயில் அசஸ் ப்ரோட்டோகால் இஸ் சிமிலர் டு POP3 பட் இட் ஹேஸ் மோர் ஃபியூச்சர்ஸ், அதிகமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ IMAP4 இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது. யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த யூசர் கேன் செக் த இமெயில் ஹெட்டர் பிஃபோர் ப்ரியர் டு டவுன்லோடிங். உங்களுக்கு அந்த மெசேஜ் இப்போ நிறையா நமக்கு தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ ஹெட்டர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிளிக் பண்ணி பார்க்கவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இமெயிலேருந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஹெட்டரை பார்க்கவே அது தேவையில்லாத மெசேஜ்னு தெரிஞ்சிடும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா delete பண்ணிடுவோம். அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, ஹெட்டர் மூலியமாகவே நமக்கு புரிய வச்சிருது இந்த மெசேஜ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு. அது வந்து இந்த IMAP4 பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, யூசர் கேன் சர்ச் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த இமெயில் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் பிஃபோர் டவுன்லோடிங். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இன்பாக்ஸில் போய் ஒவ்வொரு மெயிலாக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்துச்சுன்னா, நீங்கள் அந்த ஃப்ரெண்டை வந்து நேமை டைப் பண்ணிங்கன்னா போதும். அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இன்பாக்ஸ்லேருந்து அந்த ஃப்ரெண்டு எத்தனை டைமெல்லாம் உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரோ பூரா மெயிலும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் தேவையோ அதை உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரோட்டோக்கால் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் கேன் பார்ஷியலி டவுன்லோட் இமெயில். ஓகேவா? ஸோ பார்ஷியலி டவுன்லோட் இமெயில்னால் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு 5 ஃபைல்ஸ் அனுப்புகிறாருன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணாமையே உங்களோட இன்பாக்ஸில் வச்சுருக்கலாம். அது டெலீட்டே ஆகாது. அன்டில் நீங்கள் டெலீட் பண்ணுற வரைக்கும் அந்த இமெயில் வந்து கண்டென்ட் வந்து அதான் டெலீட் ஆகாது. ஸோ பார்ஷியலி ஓகேவா? நீங்கள் மெயில் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். உங்களுக்கு தேவையான போது எப்போனாலும் எனி இயர்ஸ் ஓகேவா? எவ்வளோ வருஷம் கழித்து கூட உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா, அந்த மெயிலை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, த யூசர் கேன் கிரியேட் டிலீட் ரீநேம் மெயில் பாக்ஸஸ் ஆன் த மெயில் சர்வர். இதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனே இதுதான். என்னென்னா, இட் ஹேஸ் அடிஷ்னல் மெயில் பாக்ஸஸ். ஓகேவா? இன்பாக்ஸ் அவுட் பாக்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட யூசர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெயில் பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிஷியல், பர்சனல் அந்த மாதிரி மெயில் பாக்ஸஸை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு, வந்த மெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா, அதில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த IMAP4. அது என்னென்னா, ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் POP3. வேறு எதுக்குமே அது யூஸ் ஆகுது. ஒன்றா நீங்கள் ரீட் பண்ணலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணலாம். ஓகேவா? அதே நேரத்தில் ஹெட்டரை தனியாக படித்து பார்க்கலாம். ஓகேவா? அதே நேரத்தில் உங்களுக்கு பார்ஷியல் டவுன்லோடு. ஓகேவா? தேவையானதை மட்டும் நம்மளால் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்னென்னா, டு கிரியேட் மெயில் பாக்ஸஸ். நீங்களே என்ன பண்ணலான்னா, நிறைய மெயில் பாக்ஸஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் யுவர் மெயில் பாக்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் என்னென்னா, இன்டர்நெட் மெயில் அசஸ் ப்ரோட்டோக்கால் IMAP4 அப்படின்னு பேர். இதோட வெர்ஷன் தான் அதுதான் வந்து 4 அப்படின்றது. ஸோ அதை தான் இங்கே டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. POP3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளையண்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து 2 POP கிளையண்ட் ஓகேவா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. POP சர்வர்லேருந்து ஜஸ்ட்டு தே ஆர் ரிசீவிங் த மெசேஜஸ். அதுதான் த கிளையண்ட்ஸ் இண்டிபெண்ட்லி டவுன்லோட் இமெயில். ஒன்ஸ் டவுன்லோடட் இட் இஸ் டெலீட்டட் ஃப்ரம் த சர்வர்லேருந்து டெலீட் ஆயிரும். இதுதான் POP3 ஓல்டு வெர்ஷனு. ஸோ நீங்கள் மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுனையும் அதை ஹோல்டு பண்ணி வைக்கும். நீங்கள் ஒன்ஸ் மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா டெலீட் பண்ணி விட்டுரும் சர்வர்லேருந்து. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கண்டுபிடிச்சது தான் என்னென்னா IMAPன்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா,
கிளையண்ட்ஸ் கேன் டாக் டு மல்டிபிள் சர்வர்ஸ். ஓகேவா, ஒரே நேரத்தில் 2 சர்வரோட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். வேர் ஸ்டோர் மெசேஜஸ் காப்பி லோக்கலி லீவ் தெம் ஆன் த சர்வர். கிளையண்ட்ஸ் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த மெயில் ஃபோல்டர்ஸ். அதுதான் நான் சொன்னேன், நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் கிளையண்ட்ஸ் கேன் டாக் டு த சேம் அக்கௌண்ட் ஆன் சேம் சர்வர் ஃப்ரம் எனிவேர். ஓகேவா, ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலான்னா, இப்போ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்னால் நீங்கள் லேப்டாப்லேயும் மெயிலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் செல்ஃபோன்லேயே நீங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் செல்ஃபோனில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, மல்டிபிள் கிளையண்ட்ஸ் கேன் டாக் டு சேம் அக்கௌண்ட் ஆன் சேம் சர்வர் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே மெயில் சிஸ்டமில் நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை இதில் செல்ஃபோன்லேயோ நீங்கள் 2 டைம் அட் அ டைமும் ஒரே மெயில் சிஸ்டமில் யூஸ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த IMAP 4 சாஃப்ட்வேர் மூலிமா அப்படின்ற. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இமெயில் பற்றினது. ஓகேவா, ஸோ இமெயில் அப்படின்னது பார்த்திங்கன்னா இந்த 3 ஏஜென்ட்ஸு. ஓகேவா, இந்த 3 ஏஜென்ட்ஸை வச்சு நீங்கள் தரவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதாவது யூசர் ஏஜென்ட்டு, மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டு, அதே நேரத்தில் மெசேஜ் அசஸ் ஏஜென்ட். இந்த இமெயில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் 16 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் 16 மார்க்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சில டைம் வந்து 6 மார்க்ஸில் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர்கிடெக்சர் மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட போதும். ஓகேவா, ஸோ ஓகேப்பா. இப்போ நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ்ப்பா.